நண்பர்களே, போன பதிவுல வினோதமாவும் வித்தியாசமாவும் நிறைய காமிச்சிருந்தேன். இந்த பதிவுல அதோடக்கு மேலா காமிக்க போறேன். ஆகையால் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இதை சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. போன பதிவுல ஐயாவை வச்சு செஞ்ச காரணமாக அவர் நம்மளை வெறிகுண்டு தேடிட்டு இருக்காரு. சார், நான் ஜெனினாவும் பர்ஃபெக்டாவும் இருக்கிற ஆளு. ஆனா நம்ம சுத்தி இருக்கிறவங்க அப்படி இல்லன்னு நினைக்கும் போது வெறி வருது சார். ஆகையால் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்கிற விதமா ஐயாவுக்கு பதிலா ஒரு பாயாசத்தை போட்டதுக்கு அப்புறம் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னு சொல்லி இனிமேல் சொல்ல போறேன். ஆகையால் சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. ஒவ்வொரு ஸ்டால்லயும் வித்தியாசமா வச்சிருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம கிளாஸ்மேட் கோவிந்த வந்து எங்கேயோ போய் பைசா கொடுத்து ஏமாந்து வந்திருக்கான். ஒரே புளிப்பு. நிறைய ஸ்டால்ல நமக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் இருந்துச்சு. வயிறு ஃபுல்லா இருந்த காரணமாக தின்ன முடியல. ஃபெஸ்டிவல் நடக்கிற இடத்துல டான்ஸ் இல்லாம எப்படி? நாங்க தான் மாடு, பக்கத்துல வந்து பாடு, முட்டி போட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய கலாய் கோல்மால் நடந்துச்சு. அது புரிஞ்சுக்கவே எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆன காரணத்தால இப்ப என்னால சொல்ல முடியாது. முக்காவாசி ஸ்டால் போட்டது நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பா நண்டிஸ் தான். அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தா எந்த ஸ்டால் வின் ஆச்சுன்னு பிரின்சிபல் சார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாரு. வின்னர் யாருன்னா நமக்கு வேண்டப்பட்ட ஒரு மேம் தான். மேம், உங்க நேம் தெரியாது, மன்னிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் பினிஷிங் டச்சா டான்ஸ் போட்டதுக்கு அப்புறம் காலேஜ் முடிஞ்ச காரணமாக நானே நண்பர்களும் இங்க இருந்து ஒரு கதையெல்லாம் பேச முடிச்சதுக்கு அப்புறம் இந்த இருக்கிற பாருங்க பக்கோடா முத்து, அவங்க கிட்ட லாஸ்டா பேசிட்டு ஒரு வழியா ஜூட் ஆயிட்ட நண்பர்களே. வழக்கம் போல கர்த்தருக்கும் ஒரு அட்டண்டன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் நம்ம சேனலோட அனலைஸ பார்த்தேன். ஓகே, பரவாயில்ல. அதுக்கப்புறம் லோடிங்கான பொருள் எல்லாம் வாங்க போகும்போது எனக்கு மழை பெஞ்சது ஒரு அறிகுறியே தெரியல. ஆனா வெள்ளம் வந்து பார்த்தா ஈரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கடைசியா இன்னைக்கான மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். வலிமையாகுங்க.